Jani Karma. Sir, look period visuals. Okay, ma? Okay. தமிழ்நாட்டில் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சி தொடங்கினேன். அந்த தொலைக்காட்சி தான் தமிழன் தொலைக்காட்சி. அதற்கு பிறகு எனக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் திருமேனி உதயம், திருக்கடல் உதயம் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்க. எஸ்பிபி சரண் வெங்கட் பிரபு நடித்து ஞாபகம் வருதேன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் எடுத்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா நஷ்டம். அதுக்கு பிறகு சினிமானாலே நமக்கே ஒரு பயம். தொலைக்காட்சி கூட தொடங்க முடியாத காலத்தில் தொடங்கிட்டோம். ஆனால் சினிமா எடுத்து பணம் போயிடக்கூடாதுன்னு ஒரு பயமாக இருந்துகிட்டு இருந்தது. சரி, ஆனால் தொலைக்காட்சியில் இப்போ தொடங்கி ஒரு 5வது வருஷத்தில் அதில் நான் லாபகரமாக நடத்த ஆரம்பித்தேன். ஆரம்பித்ததுக்கு பிறகு தொலைக்காட்சியோட இன்னைக்கு பெரிய ஊடகம் சினிமா தான். தொலைக்காட்சி எதிர்காலத்தில் அதை சிறப்பாக கொண்டு வரணும்னா சினிமாவில் இறங்கினாதான் நம்ம முடியுங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு மனசுக்குள்ளே நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொன்று, சினிமா எடுக்க வாரதுக்கு ஒரு முடிவு வேணும். என்னன்னா, அதாவது கடன் வாங்கி இப்போ நகை அடமானம் வச்சு வீட்டை விற்று படம் எடுத்தா கடைசியாக அது போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு நிறைய தயாரிப்பாளர்கள் வீடை விற்று படம் எடுத்து ரோட்டுக்கு வந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது இல்லையா? உங்களுக்கு இதில் போட்ட பணம் அவ்வளவுமே போனா கூட எனக்கு பாதிப்பு வரக்கூடாது. அந்த ஒரு நிலையில நான் அங்கே இருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் நம்ம ஒரு படம் எடுக்கணுங்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் சென்னையில் என் வாழ்க்கையை முதல்ல தொடங்கினது பத்திரிகையாளனாக தான். நான் 20 வயசுல கல்லூரி படிப்பை முடிச்சுக்கிட்டு சென்னைக்கு 21வது வயசுல நான் சென்னையில் பத்திரிகையாளராக ஆயிட்டேன். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டக்கீரில் இருந்து பிரிஞ்சு முத்துராமலிங்கமும் தங்கபாளையனும் சேர்ந்து சத்திரியன் ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் முத்துராமலிங்கம், அதுல தலைமை செய்தியாளர் கலைக்கோட்டு உதயம். இப்படி நாங்க அன்னைக்கு திருமணமாகாத இளைஞர்கள் மாதிரி கல்லூரியில் படிக்கும்போது எப்படி நம்ம வாழ்க்கை நடத்துவோமோ அதே மாதிரி ஒரு 10-14 பேர் திருமணம் ஆகாதவர். அதுல ஒரே ஒருத்தர் தான் திருமணமானவர். அவர் தான் எஸ்கே முருகன். அவர் ஜூனியர் மிடல்ல இருந்தாரு. இப்ப புதிய யுகத்தில் இருக்காரு. அவர் தான் வீட்டுக்கு போவார். நாங்க எல்லாருமே ஒன்னா தூங்கி ஒன்னா எந்திரிச்சு ஒன்னா சாப்பிட்டு அந்த பத்திரிகை நடத்திட்டு இருந்தோம். அப்ப அந்த காலத்துல இருந்து எனக்கு முத்துராமலிங்கத்தை தெரியும். முத்துராமலிங்கம் ஒரு நல்ல அறிவானவர், நல்ல எழுத்தாளர். இப்போ ஒரு 25 வருஷமா எனக்கு பழக்கம். நான் இன்னொரு பக்கத்துல போய் தொலைக்காட்சி தொடங்கி இப்படி வந்துட்டேன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் என்ன முத்துராமலிங்கம் சந்திக்க வர்றாரு. ஏன்னா முத்துராமலிங்கம் சென்னைக்கு வந்தது சினிமாவுக்காக தான் வந்தாருங்கிறத அப்போ அந்த காலத்திலேயே 25 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் சொல்ல கேட்டிருக்கேன். ஏன்னா இப்ப பத்திரிகைக்கு வந்தா சினிமாவில் சீக்கிரம் போயிடலாம்ங்கிறதுக்காக தான் அவர் அந்த காலத்துல வந்தாரு. அப்போ அவருடைய நண்பர் ரமேஷ் கிருஷ்ணன் அவர் 3 படம் எடுத்தாரு. அதுல அதர்மம் படம் எடுக்கும்போது அந்த கதையெல்லாம் அப்ப சத்திரியன் அலுவலகத்துல தான் அந்த கதை உருவாக்கமே நடந்தது. அப்படி அவர் நீண்ட காலமாட்டு பல்வேறு பாலா கூடால இருந்திருக்காரு, சாமி கூடால இருந்திருக்காரு. இப்படி நீண்ட காலமா திரைப்படத்துறையில வேலை செய்யறாரு. ஆனா அவருக்கு ஒரு இதுல ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை. நீ இருக்கச்சுமே அவர் ஒரு நாள் என்ன ஒரு நாள் தொலைபேசியில தொடர்ந்தாரு. அவங்கள பார்க்கணும் வாங்கினேன். அப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன அறியாமலே என் மனசுக்குள்ள இருந்தே ஒன்னும் தோணிடுச்சு. நான் ஒரு படம் எடுக்க போறேன், நீங்க இயக்குறீங்களான்னு கேட்டேன். என்னங்க திடீர்னு கேட்குறீங்கன்னாப்ல, எங்க அதாவது இத்தனை லட்சம் ரூபாய் என்னால செலவு பண்ண முடியும், அதை வச்சு நீங்க ஒரு படம் எடுத்து வெற்றி பெற முடியுமான்னு கேட்டேன். சரின்னு சொன்னாரு. சரின்னு சொன்ன உடனே உடனே வேலையை தொடங்கியாச்சு. வேலையை தொடங்கி இப்போ நடந்தது. நான் முழுக்க இந்த படம் எடுக்கிறதுல பணம் கொடுத்தனே தவிர இன்னைக்குதான் இதுல நடிச்சவங்களெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன். அதாவது இந்த கதாநாயகியை இன்னைக்குதான் நான் நேர்ல பார்த்திருக்கேன். படம் எடுத்து முடிச்சாச்சு.
எல்லாமே எல்லாம் இப்ப வந்து டப்பிங் போயிட்டு இருக்கு. ஆனா நான் இதுவரை யாரையுமே பார்த்தது இல்ல. முத்துராமலிங்கம் வந்து என்ன சந்திப்பாரு. இடையில ஒரே ஒரு நாள் வேடம் நான் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு திருமணத்துக்காக கட்சி நிகழ்ச்சிக்காக நான் போயிட்டு இருக்கும் போது இவங்க வந்து இப்ப வேடந்தாங்கல்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்குதான் நான் வந்து உதய பாக்குறேன் முதல்ல. அப்ப அவங்கள நான் கார்ல அந்த வேடந்தாங்கல்ல இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் வந்து எதுலையுமே தலையிடல, எந்த இதுலையுமே தலையிடல. அவரும் எனக்கு வந்து நீண்ட காலமா முத்துராமலிங்கத்திட்ட எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் தான், அவர் ரொம்ப நேர்மையான ஆளு. அவர் நேர்மையா இருந்தனால தான் அவர் வெற்றி பெற முடியல. ஆனா நமக்கு சரியான ஆளு. இப்ப நானும் நிறைய இப்ப உங்களுக்கு நடிகர் விக்னேஷ் வச்சு எல்லாம் உங்களுக்கு தீரன் சின்னமலை எண்ணி ஒரு 150 எபிசோடு தொடர் நெடுந்தொடர்லாம் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து நிறைய பேரை வச்சு நிறைய கடந்த 12 வருஷத்துல பல இது நான் வந்து எதுலையுமே தலையிட மாட்டேன். கேட்கிற பணத்தை கொடுப்பேன். சரியா வந்தா அந்த நெடுந்தொடர் நீண்டு போவோம். சரியா இல்லைன்னா அது 10வது வாரத்திலே கூட நான் நிப்பாட்டிருக்கேன். சரியா இருந்தாதான் நம்ம போய் அதுக்காக போய் நின்றுகிட்டு யாருக்கு அதாவது படைப்பாளிகளுக்கு நம்ம ரொம்ப சுதந்திரம் கொடுத்தாதான் வெற்றி பெற முடியும். ஆனா சரியா வராட்டு அதுக்காக வேண்டி நம்ம வந்து இன்னும் இது பண்ண முடியாது. அதுல வந்து முத்துராமலிங்கம் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து சொன்னது செய்தது அவர் நடக்கிற படப்பிடிப்பு எல்லாம் கொண்டு காட்டினது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. கதையும் வந்து ஒரு உங்களுக்கு ரெகுலர் சினிமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா மாதிரி இந்த படம் கிடையாது. புது விளையாட்டு இந்த படம் இருக்கு. அதனால கண்டிப்பா வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்கு. 5 பாட்டம் இருக்கு. 5 பாட்டம் சிறப்பா வந்திருக்கு என் பார்வைக்கு. நானும் அந்த துறையில வந்து 26, 27 வருஷமா இருக்கேன். பத்திரிகையில இருந்திருக்கேன், தொலைக்காட்சி துறையில இருந்திருக்கேன், எல்லாத்துலயும் நம்ம இருந்திருக்கோம். நானும் இதுக்கு முன்னால வந்து இந்த திரைப்பட துறையில வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நான் முதல்ல ஒரு தொழிலை கத்துக்கிட்டு தான் ஒரு தொழிலுக்கு வரணும். நான் வந்து நிறைய ஆங்கில படங்களை மொழிமாற்றம் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா வெளியிட்டு இருக்கேன், படம் சம்பாதிச்சிருக்கேன். இதே நம்பிக்கிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு படம் பண்ணேன். அதாவது இங்கிலீஷ் படம் எல்லாம் நல்லா படம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு தெலுங்கு படத்தை டப்பு பண்ணேன். சீனிகாடு சிரஞ்சீவி ஃபேன், அதாவது சிரஞ்சீவிக்கு அண்ணன் பையன். சீனிகாடு ரசிகர்கள் நீ போட்டு ரஜினி ரசிகர்கள் ஒரு படம் எடுத்தேன். படம் எடுத்து டப் பண்ணி போறேன். அது வந்து போனி ஆகல. அதுக்கு பிறகு இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா எனக்கு அதுக்கு பிறகு நிறைய படங்கள் வாங்கி நான் தியேட்டர்ல வெளியிட்டு இருக்கேன். இப்ப வெளியிட்டு இந்த தொழிலை பற்றி ஏன்னா வந்தாச்சு யாரும் நாளைக்கு இந்த படத்தை வாங்கலன்னா என்னால வந்து ஒரு 100 தியேட்டர்ல வெளியிடுறதுக்காக என்னால முடியும். நான் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுக்கு பிறகுதான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா நான் வெற்றி பெறுவேன். இந்த படம் வெற்றி பெறும்ங்கிறதுல நம்ம உறுதியா நம்புறோம். நீங்க பார்த்திருப்பீங்க அந்த மதுரை பாட்டு. கண்டிப்பா ரிங்டோன்ல மதுரை பாட்டு வந்து எல்லாருமே ரசிக்கக்கூடிய பாட்டா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு கல்லூரி பாட்டு நம்ம நெல்லை பாரதி எழுதின பாட்டு அதை போட்டு காட்டல. அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு. அந்த இந்த 3 பாட்டை விட மற்ற 2 பாட்டு இன்னும் நல்லா இருக்கு. பாடல்கள் 5 சிறப்பா இருக்கு. கதை வந்து புதுமையா இருக்கு. நீங்க வந்து படத்தை போட சமயம் இன்னும் நிறைய ரகசியங்கள்லாம் தெரியும். நீங்க வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய காதல் திருமணங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி உங்களுக்கு தர்மபுரி சம்பவத்தை மாதிரியே ஒரு காட்சி அமைப்பு இதுல இருக்கு. ரொம்ப பரபரப்பாக இந்த படம் பேசப்படும், வெற்றி பெறும் நான் உறுதியாக நம்புறோம். பத்திரிகையாளராக நீங்கள் நானும் பத்திரிகையாளராக தான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்கிறோம். நானும் பத்திரிகையாளர், முத்துராமலிங்கமும் பத்திரிகையாளர். நீங்க வந்து எங்களுக்கு பெயர் ஆதரவு தரணும்னு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அச்சு, ஒலி, ஒளி, மின்னியல் ஊடகத்துறை சொந்தங்களுக்கு என் சிறப்பு வணக்கம். தொழில்நுட்பத்தில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் மக்கள் தொடர்பாளர் நெகில் முருகன் அவர்களுக்கு எனது சிறப்பு வணக்கம். தமிழால் வாழ்ந்து, தமிழால் ஆண்டு, தமிழால் அனுபவித்து, தமிழையும் தமிழர்களையும் கைவிடும் இந்த உலகில் தமிழன் தொலைக்காட்சி என்ற மனதிற்கினிய ஒரு பெயரை வைத்து நூற்றுக்கணக்கான குடும்பங்களை வாழ வைத்து கோடிக்கணக்கான உலகத் தமிழர்களை பரவசப்படுத்தும் நண்பர், சகோதரர், என் முதலாளி கலைக்கோட்டுதயம் அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த தமிழ் வணக்கம்.
மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர், கவிஞர், பல்வேறு இசை வடிவங்களை இதற்கு முன் வெளிப்படுத்தியவர். இப்போது சினேகாவின் காதலர்கள் படத்துக்கு இசையமைப்பாளராக அறிமுகமாகியிருக்கும் இரா பிரபாகர் அவர்களுக்கு என் அன்பு வணக்கம். பிரபாகர் அவர்கள் இசையமைப்பில் வெளிவந்த பாடல்களை பார்த்து கேட்டிருப்பீர்கள். அது உங்களை பரவசப்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஆண்டின் இணையற்ற பாடல்கள் வரிசையில் எங்கள் படம் நிற்கும், நிலைக்கும் என்று நம்புகிறேன். தமிழன் கலைக்கூடம் என்ற திரைப்படப் பிரிவு திடீரென்று உருவாகவில்லை. ஒரு நாள் முத்துராமலிங்கன் அவர்கள் கலை அவர்களை சந்தித்து ஒரு உதவி கேட்கப் போகிறார். இன்னும் 10,000 ரூபாய் கடன் கேட்கக்கூடிய சூழ்நிலையிலா உங்கள் பொருளாதார நிலை இருக்கிறது? உங்கள் சினிமா அறிவுக்கும் ஆட்கள் தொடர்புக்கும் ஏன் நீங்கள் ஒரு படம் இயக்கக்கூடாது என்று கேட்க, யார் தயாரிப்பது என்று முத்துராமலிங்கன் சொல்ல, நானே தயாரிக்கிறேன் என்ற அந்த நட்பு சத்திரியன் பத்திரிகையில் முத்துராமலிங்கன் ஆசிரியராக இருக்கிறார். கலை அவர்கள் தலைமை செய்தியாளராக பணியாற்றினார். அந்த நட்புக்கு அப்படியெல்லாம் இருந்து வளர்ந்த நாம் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறோம். இவர் இன்னும் உயரத்தை தொட முடியவில்லையே என்ற ஆதங்கம், அன்பு அவரை உடனடி தயாரிப்பாளராக மாற்றியது. எனக்கு தெரியும் எப்போது எவ்வளவு வேண்டும் என்று கேட்பாரை தவிர அதை என்ன செய்தீர்கள் என்று கேட்டதில்லை. ஆள் வைத்து கண்காணிக்கும் அந்த அடிபுத்தியும் அவருக்கு கிடையாது. ஒரு முறை என்னிடம் சொன்னார், சொந்த படம் எடுத்தால் எப்படி எடுப்பாரோ அதுபோல முத்துராமலிங்கன் எடுத்துக்கொண்டிருப்பதாக படக்குழுவில் அத்தனை பேரும் கூறுகிறார்கள் என்று சொன்னபோது, அதுதான் முத்துராமலிங்கன் நேர்மை. அந்த நேர்மைக்கு கிடைத்த வெற்றி தான் அது. நேர்மையான இயக்குனர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கு முத்துராமலிங்கன் மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பார். இந்த படத்துக்கு அனைத்து பாடல்களும் நான் தான் எழுத வேண்டும் என்று முதலாளி கலை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இயக்குனரின் முடிவும் அதுதான். உடல் உபத்திரவமும் உபத்திரவமும் ஒட்டி கொண்டதால் பாட்டிலில் இறங்கினேன், பாட்டுக்குள் இறங்க முடியவில்லை. ஆகவே ஒரே ஒரு பாடல். ஆனால் பாடல் எழுதுங்கள் என்று சொல்லும் போதே அத்தனை பாடல்களுக்குமான தொகையும் கொடுத்து விட்டார் என் முதலாளி. பிறகு முழு பாடல்கள் நெல்லை பாரதி என்ற ஒரு விளம்பரம் வந்தால் தானே இவருக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதார நிலை சரியாகும் என்ற அன்பில் மறுபடியும் நன்மையும் செய்கிறார். பரவாயில்லை, நீங்கள் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க அப்படி. அதற்கு ஒரு தொகை முன்பணம். எனக்கு மட்டுமல்ல, முன்னாள் நக்கீரன் ஆசிரியர் துரையண்ணன் அவர்களுக்கும். இந்த பண்பு காலையில் பேசிய அத்தனை அன்பு உள்ளங்களும்
கலை அவர்களுடைய மனதை பற்றியும் இன உணர்வை பற்றியும் பேசினார்கள். எங்கிருந்து வந்தார் கலை, எங்கே இருந்து வந்து விழுந்தது இந்த விதை என்பதையெல்லாம் ஒரு தமிழ் சாதியில் பிறந்தவன் என்ற முறையில் சில நிமிட நேரத்தை உங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டாலும் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. கலை அவர்களுடைய அப்பா காசி உதயம் இலங்கையிலிருந்து வெளிவந்த வீரகேசரி பத்திரிகை, சிலோவ் டைம்ஸ் பத்திரிகை ஆகியவற்றில் ஆசிரியராக பணியாற்றியவர். கனிவும் வீரமும் கைகோர்த்து கொண்ட கண்ணியமான மனிதர். சாதியை பற்றி சொல்கிறேன் என்று சங்கடப்பட்டு விட வேண்டாம். சில விஷயங்களை குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அப்பா காசி உதயம் அவர்கள் சக்கிலிய சகோதரர்கள் சில பேரை அழைத்து கொண்டு ஒரு தேநீர் கடைக்கு போகிறார். அவர்களுக்கெல்லாம் டீ கொடுங்கள் என்று சொல்கிறார். கடைக்காரர் மறுக்கிறார். ஏன் என்று கேட்டால், அவர்களெல்லாம் அழுக்கு மனிதர்கள், சுத்தமல்லாதவர்கள் என்கிறார். உனக்கு இதுதானே தேவை என்று அவர்களை அழைத்து கொண்டு போய் மணமணக்கும் சோப்பு வாங்கி கொடுத்து குளிக்க வைத்து புதுச்சட்டை வேட்டி வாங்கி அணிவித்து அதே கடைக்கு மறுபடியும் கொண்டு வருகிறார். அப்போதும் கடைக்காரர் மறுக்கிறார். கடை சூறையாடப்படுகிறது. அப்படிப்பட்ட வீரமுக மனிதர். அவருக்கு பிறந்தவருக்கு இன உணர்வு இருக்காதா என்ன? இன்னொரு சம்பவம். அது வந்து ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிடுறேன். அவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படிங்கிறது அந்த ஃபாலோ ஆகும். அதுக்காக சொல்ல வர்றது. நிறைய புரட்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க இலங்கையில் வந்து ஒரு ஜெயிலில் உள்ளே இருக்கும்போது அவங்க அப்பாவோட ஆதரவாளர்கள் காவலர்களை எல்லாம் அடித்து உதைத்து சிறை கதவை உடைத்து மீட்டு வந்த கதையெல்லாம் நடந்திருக்கு. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தமிழர் சாதனை தமிழர்களை பற்றிய பதிவு அது நடக்கும். அதை நானே கூட ஒரு குறும்படமாக எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. முத்துராமலிங்கன் இயக்கத்தில், கலை அவர்கள் தயாரிப்பில், பிரபாகர் சார் அவர்கள் இசையில் உருவாகி இருக்கும் எங்கள் படம், இது உங்கள் படம். எல்லோரிடமும் கொண்டு போய் சேருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இசையமைப்பாளர் பிரபாகர். முதல் படம். இதுக்கு முன்னால் சில குறும்படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இசை அனுபவத்தோட இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு முக்கிய காரணம் வந்து இந்த படத்தின் இயக்குனர் முத்துராமலிங்கம் வந்து என்னுடைய நண்பர், நீண்ட நாள் நண்பர். நாங்கள்லாம் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். அந்த அடிப்படையில் அவர் என்னை இந்த படத்திற்கு இசையமைக்க அழைத்தார். ஏற்கனவே தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி, தயாரிப்பாளர் எப்படி இயக்குனருக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து அவருக்கு அந்த பொறுப்பை அப்படியே அவுட்ரேட்டாக கொடுத்துட்டாரோ, அதே மாதிரி இயக்குனர் என்கிட்ட இசை பொறுப்பை முழுவதுமாக கொடுத்து அதில் ஒரு முழு சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தார். அது ரொம்ப ஒரு முதல் படத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், திரையுலகத்தில் ஒரு டியூனை வந்து அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நூற்றுக்கணக்கான பேர் கேட்டு கடைசியில் அது பல கட்டங்களை கடந்து வர வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்கும். அந்த மாதிரி நெருக்கடிகள் எதுவுமே எனக்கு இல்லை. எல்லாமே ஒரே தடவையில் போடப்பட்ட, அல்லது நான் இது நல்லா இருக்கும்னு சொல்லி போட்ட அந்த மெட்டுகளை அப்படியே இயக்குனர் அதை எடுத்துக்கொண்டார். தயாரிப்பாளர் அதை பற்றி எந்த இடத்துலையும் தலையிடலை. ஒரே ஒரு முறை ரெக்கார்டிங்க்கு வந்தார். அப்பையும் உட்காந்து அமைதியாக உட்காந்துருந்துட்டு, நீங்கள்லாம் நல்லா தான் செய்வீங்க, நல்லா செய்யுங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டார். அந்த மாதிரி அதனால் பொறுப்பு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. பொதுவாக இந்த படத்தின் பாடல்களை பற்றி சொல்லணும்னா, இந்த பாடல்களை வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் பண்ணியிருக்கிறதா நான் சொல்ல மாட்டேன். பொதுவாக ஒரு திரைப்பட பாடல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதில் ரொம்ப அடிப்படையாக ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு 2 முறை ஒரு பாடலை கேட்டுவிட்டு 3வது முறை அந்த பாடலை நம்மளை அறியாமலே நம்ம முணுமுணுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டால் அந்த பாடல் ஒரு வெற்றிகரமான பாடலாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய 5 பாடல்களுமே கண்டிப்பாக வந்து மீண்டும் உங்களுக்கு எளிதாக நினைவில்
மனதில் பதியக்கூடிய பாடல்களாக அமைந்திருக்கிறது. இதில் 2 பாடல்களை பற்றி நான் குறிப்பாக சொல்லணும். ஒன்று வந்து இயக்குனரே எழுதியிருக்கிற பாடல். அது அவர் எழுதலை. பொதுவாக பாடல் எழுதுவோம், ஒன்று எழுதி மெட்டு போடுவோம், இல்லாட்டா மெட்டு போட்டு எழுதுறதுங்கிறது வழக்கமான முறை. இந்த படத்தில் ஒரு சூழ்நிலையில் ஒரு கதாநாயகன் வந்து கதாநாயகிக்கு ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்போ அந்த ஸ்கிரிப்டில் படித்து பார்க்கும்போது அது கொஞ்சம் பொயட்டிக்காக அவர் எழுதியிருந்தார் ஒரு ஸ்கிரிப்டில். அப்போ நான் சொன்னேன், இதையே நம்ம ஒரு பாடலாக மாற்றலாமே அப்படின்ட்டு முயற்சி பண்ணதான் அந்த விஜய் யேசுதாஸ் பாடியிருக்கக்கூடிய அந்த ஸ்னேகாங்கிற ஒரு பாடல். அதில் நிறைய கவிதை வரிகள் அந்த மாதிரி அதை மட்டும் கொஞ்சம் வழக்கமான ஒரு கன்வென்ஷனலாக இல்லாமல் முறையில் அந்த பாடல் பல்லவி சரணம்ங்கிறது மாதிரி இல்லாமல் அந்த பாடலை இசையமைத்திருக்கிறோம். அப்புறம் மதுரையை பற்றிய பாடல், மதுரையை பற்றி நிறைய படங்களும் பாடல்களும் வந்திருக்கு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் உண்மையிலேயே மதுரையினுடைய ப்ளஸ் மைனஸ் அல்லது அந்த ஒரு எசன்ஸ் வந்து வர்ற மாதிரி அதனுடைய ஒரு பண்பாட்டு ரீதியான கூறுகள்லாம் அதில் வர்ற மாதிரி அந்த பாடல்களை முயற்சி பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பாடல் இதில் ஆக்சிடென்ட்டில் நானும் பாட்டு எழுத வேண்டியதாயிடுச்சு. அதுக்கு கவிஞரே காரணத்தை சொல்லிட்டார். அவருடைய திரவ உபாதைகள் அடிப்படையில் நாங்கள் டம்மியாக சில வரிகளை போட்டு எழுதிக்கிட்டே இருந்தோம். அப்போ அவர் தொடர்ந்து காலதாமதம் ஆகிக்கொண்டே இருந்ததுனால இயக்குனர் இதையே நம்ம இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணி எழுதிடலாமேன்னு சொல்லி நானும் 2 பாடல்கள் எழுதுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்போ தமிழில் முக்கியமாக பாடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா பாடகர்களும் அதில் பாடியிருக்காங்க. சக்தி ஸ்ரீ கோபாலன், விஜய் யேசுதாஸ், ரம்யா, ராகுல் நம்பியார் அவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. இந்த பாடலில் என்னோடு உதவி செய்த இசை உதவியாளர்கள், ஸ்டுடியோவில் என்னோட பணிபுரிந்தவர்கள், இசை கலைஞர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. தாயே தமிழே, உனக்கு முதல் வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்குமான நெருக்கம் அது உயிர் உள்ள வரைக்கும் இருக்கும் என்று தமிழுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த படத்தில் நான் நடித்திருக்கிறேன். ஆனால் நான் தயாரிப்பாளர் ஐயா அவர்களை சந்தித்தது பாடல் எழுதுவதற்காக வாய்ப்பு கேட்டுத்தான். இந்த படத்தில் பாடலுக்காக படாத பாடுபட்டவர்களில் நானும் ஒருவன். அப்போது நெல்லை பாரதி ஐயா அவர்கள் அனைத்து பாடல்களும் எழுதியிருக்கிறார்கள், எழுத ஒப்பந்தமாகிவிட்டார்கள். பாடலுக்கான வாய்ப்பு உனக்கு இல்லை, இனி நடிக்க தெரியுமா என்று ஐயா அவர்கள் கேட்டார்கள். நான் மேடை நாடகங்கள்லாம் கொஞ்சம் நடிச்சிருக்கேன் சார், சொல்றேன் சொல்லிட்டு அந்த ஆளை நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. என்னோட கேரக்டர் என்னன்னா, ஸ்னேகா, உன் தரிசனம் கிடைக்கும் முன் நான் தேவதை என்ற சொல்லை புத்தகங்களில் மட்டுமே வாசித்திருக்கிறேன். நீ என்றால் இருக்குதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம். இப்படிலாம் கவிதை எல்லாம் பேசலைங்க. ஏதா கிறுக்கும்ட, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, யாமிலே எப்படி பண்ணுத, இந்த மாதிரி காமெடி ரோல் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கவிதை எல்லாம் முன்னாடி கதாநாயகர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுவும் முக்கியமா தயாரிப்பாளர் ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்கிறேன். அவர் என்ன படத்தில் நடிக்க சொல்லியிருக்கிறார் என்பதற்காக அல்ல, அவர் எனக்கு நடிக்கிறதுக்காக இயக்குனர் எனக்கு ஒரு சிறிய தொகை கொடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு தொகை கொடுப்பார் ஐயா, அதுக்காக அல்ல. தமிழ் பெயர் வைக்கிறேன் என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் தனது நிறுவனத்துக்கு தமிழிலே பெயர் வைத்தமைக்காக ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இயக்குனர் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு நல்ல அடிப்படையான ஒரு கவிஞரும் கூட. இந்த படத்தோட பெரிய கதாநாயகன் என்னன்னா, நீங்க படம் பார்க்கும்போது சொல்லுவீங்க அந்த படத்தோட வசனங்கள். நிச்சயமா அந்த வசனங்களுக்காக மட்டுமே இந்த வருடத்துக்கான தேசிய விருது நமது முத்துராமலிங்கன் சார் அவர்கள் கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அடுத்து இந்த படத்துல இன்னொரு முக்கியமானது ஹீரோயின் எங்களுடைய அருமை கீர்த்தி அக்கா அவர்கள். அதாவது எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. வைரமுத்து எழுதியிருக்கலாம், முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்துமல அற்புதங்களும் குளிர்ந்த அகரமும் சிற்றிடையும் சின்ன விரலும் வில்லன புருவமும் சுத்தி வர செய்யும் வெளியும் வில்ல, இப்படி எவ்வளவோ வர்ணித்திருந்தாலும் அதை விட ஒருபடி அழகான ஹீரோயின் அவர்கள் எங்க அக்கா அவர்களுங்கிறது நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். உண்மைதானே? கண்டிப்பா. பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள், இந்த படத்தை அதாவது என்னதான் இருந்தாலும் பெரிய அளவுல நீங்க ப்ரொமோட் பண்ணுவீங்க, எங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அடுத்து காலேஜ் போர்ஷன் ஒரு படத்துல ஆரம்பிச்ச உடனே ஒரு 1/2 மணி நேரம் வரும். என்னுடைய நண்பர்கள் ஜான், சாகுல், சபரி, சிவன், எங்களுடைய முதல் ஹீரோ திலக் எல்லாரும் சேர்ந்து பண்ணிருப்போம். அந்த 1/2 மணி நேரம் நிச்சயமா படத்துல எல்லா காட்சிகளும் நல்லா இருக்கும். அந்த 1/2 மணி நேரம் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து படத்தை டோட்டலா அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். தபுசங்கர் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, இது புத்தகம் அல்ல,
இதை தொடுகிறவன் காதலன் ஆகிறான், இதை தொடுகிறவள் காதலி ஆகிறாள் அப்படின்ட்டு. அதுபோல இந்த சினேகாவின் காதலர்கள் படத்தை பார்க்கிறவர்கள் எல்லோருமே காதலர்களாக ஆவீர்கள், காதலரை தரிசிப்பீர்கள் என்று சொல்கிறேன். காதலற்ற வாழ்க்கை இலைகளற்ற கனிகளற்ற மரத்தை போன்றது என்பது போல இது காதலை தொழுதிருக்க படம். பல படங்கள் காதலை தொட்டு தொட்டு சென்றிருக்கிறது. இந்த முத்துராமலிங்கன் சார் அவர்களின் படம் காதலை தொழுது சென்றிருக்கிறது. நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். தமிழ் சினிமாவில் இது ஒரு தவிர்க்க முடியாத படைப்பாகவும் படமாகவும் இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டரை எனக்கு கொடுத்த டைரக்டர் முத்துராமலிங்கன் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கேரக்டருக்காக நிறைய கேர்ள்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கடைசியாக என்ன எடுத்திருக்காங்க. நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. பிகாஸ் இது வந்து எனக்கு முதல் படம். அப்புறம் வந்து இதில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு பயம் எதுவுமே வரல. அந்த அளவுக்கு கூட ஒர்க் பண்ணவங்க டீம் எல்லாமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் இந்த ஹோல் ஃபில்முக்கு சான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளருக்கு எனக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உதய் கூட மட்டும் நடிச்சிருக்கேன். தென் படம் பார்க்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் அழகாக தெரியுறாங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபில்ம் ஹிட் ஆகணும் அப்படின்னா ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்ம் ஹிட் ஆயிரும். ஸோ இதில் வந்திருக்கிற எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலாக அந்த மதுரை சாங்ஸ் வந்து ஒரு உயிருள்ள மாதிரி ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ இந்த சான்ஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நடிகர் ரத்னகுமார். அனைவருக்கும் வணக்கம். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படம் எப்படி சான்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா ஆக்சுவலாக உதயா மூலியமாக கிடைச்சிது. நாங்கள் வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கோம், மைம் ஷோஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கேன், விஜய் அவார்ட்ஸ் இது மாதிரி இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். ஒரு நாள் வந்து உதயா சொன்னாப்புல இது மாதிரி ரத்னா உங்களை ஹீரோவா கேட்டிருக்காங்கன்னு. என்ன ஹீரோவா அப்படின்னா அப்போ சொன்னார், நிஜமாக தான் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் தான் சாருக்கு அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் பார்த்துட்டு ஒரு வாரம் எதுவும் கால் நான் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து உதயா சொன்னாப்புல இது மாதிரி கால் பண்ணி பேசுங்க அப்படின்ட்டு. அப்போ பேசினேன், சார் நான் தான் சார் ரத்னகுமார் பேசுகிறேன். ரத்னகுமார் யாருப்பா அப்படின்னாரு. சார் அதான் சார் உதயா சொன்னா அப்படின்னு. சான்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ லேட்டாக நீ கால் பண்ணுறே அப்படின்னாரு. சாரி சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி கிடைச்சது தான் இந்த படம். சாரை வந்து 2-3 நாள் வந்து ரொம்ப கடுப்பேற்றிட்டேன். அதுக்கு சார் மணிக்கணும் என்ன. அடுத்த படம் வந்து சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அடுத்த படம் ஒன்று கம்மிட் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஹீரோவாக பண்ணுறேன். சாரோட நிறைய கொடுத்துருக்காங்க ஹிண்ட்ஸ்லாம், அதெல்லாம் எடுத்து வச்சு டைலாக்லாம் எப்படி இப்படி பண்ணுன்றதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து கீர்த்தி மேடம் சொல்லி ஆகணும். அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஷார்ட் முடிச்சுன்னா கேட்பேன், அக்கா அக்கான்னு சொல்லுவேன். அது ஒரு பாசம். அக்கா அக்கான்னுவேன், டேய் அக்கா அக்கான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சார் ப்ரொடியூசர் சார் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சார் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அடுத்தடுத்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து கடுப்பேற்றாத நல்லா பண்ணுவோம், அவ்வளோதான். அதுதான் என்னோட இது. நெக்ஸ்ட் படம் நல்லா வந்திருக்கு. அது மாதிரி பாட்டு வந்து சார் எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னையும் மதிச்சு ஒரு பாட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து பாட்டு எல்லாமே பார்த்தேன். இப்போ விஷுவல் இன்னைக்கு தான் பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து பாருங்க, படம் பாருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களோட இதில் தான் இருக்கு, கண்டிப்பாக பார்த்து பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நடிகர் திலக். என்னோட தேர்ட் ஃபிலிம் வந்து ஸ்னேகாவின் காதலர்கள். ஸ்னேகாவின் காதலர்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் மாஸ்டர் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. போய் பாருங்க, கம்பெனியில் போய் பாருங்க. நானும் ரொம்ப வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ஒரு மூவி பண்ணணும்னு. பட் எனக்கு கரெக்டான வாய்ப்புகள் வரல. சாரை போய் பார்த்தவொடனே சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சவொடனே சரி ஓகே கன்ஃபார்மாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் தான் ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வந்து யாதும் ஊரேன் சாங்கு, எக்ஸலன்ட் சாங்கு. அது வந்து தேங்க்ஸ் டு டைரக்டருக்கும் நம்ம சதீஷ்குமார் மாஸ்டருக்கும் தான் சொல்லணும். அடுத்தபடியாக நம்ம கீர்த்தி ஹீரோயின் ரொம்ப அழகானவங்க, பணிவானவங்க, நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர். நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, எல்லா விதத்துலையும் எடுத்து கொடுப்பாங்க, டைலாக்ஸ்ல இருந்து எல்லாமே. நல்ல ஒரு குட் ஹீரோயின் நான் சொல்லுவேன். ப்ரொடியூசர் சார் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நைஸ் குட் கை. தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நடிகர் அதீப். நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் கூட நடித்த நடிகர்களுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆதிஃப் ஜே. இது என்னுடைய 2வது படம். முதல் படம் ஆஹா கல்யாணம்.
அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பாடலில் வருவேன். இந்த படத்துக்கு எப்படி சான்ஸ் வந்ததுன்னா, மிஸ்டர் ரத்னகுமார் சொன்னார், அதே கதை தான். உதயகுமார் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் இன்னொரு ஹீரோ வேணும், அதுக்கு நீ வந்து உன்னோட ஃபோட்டோஸ் அனுப்பி ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்கன் சாரோட மெயில் ஐடி கொடுத்து ஃபார்வர்ட் பண்ண சொன்னார். இந்த மனசு எல்லாருக்கும் வந்துடாது. அவர் வந்து என்னை மட்டும் தான் ரெஃபர் பண்ணியிருக்காருன்னு நினச்சேன். அவர் வந்து 2 பேரை ரெஃபர் பண்ணியிருக்காரு. இது வந்து சாதாரணமாக இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ இருக்கிற காம்படிஷன்லையும் சாதாரணமாக பார்த்துட முடியாது. உதய், தேங்க்ஸ். அடுத்து நான் முத்துராமலிங்கன் சாரை போய் பார்த்தேன். அந்த நேரத்தில் நான் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். சார்கிட்ட போய் பார்க்கும்போது சார் வந்து டேட்ஸ்லாம் சொன்னார், இந்த டேட்ஸில் ஷூட் இருக்கும் அப்படின்னு. சார், இந்த டேட்ஸ் என்னால் பண்ண முடியாது, இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னேன். அவர் எதுவுமே யோசிக்கலை, ஒன்றும் இல்லை ஆதிஃப், நீங்கள் வந்து போயிட்டு வாங்க, 2 நாள் ஷூட் பண்ணுங்கள், யூ கோ பேக் டு யுவர் ஹோம், வீட்டுக்கு போங்க, போய் உங்களுடைய நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் அவர் ஒரு நல்ல இயக்குனர்கிட்ட வந்து கூட்டு வாங்க போகிறேன் அப்படின்றது. என் இயக்குனர் ஐயாவுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு அன்னையாவும் தந்தையாகவும் இருந்து என்னை பார்த்துக்கிட்டாரு. இயக்குனர் ஐயாவுக்கு என்னுடைய அடுத்த நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த, என்னை நம்பி நடிக்க வச்ச ப்ரொடியூசர் சார், எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் நான் அவரை ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். திரு கலைக்கோட்டுதயம் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நெக்ஸ்ட் என் கூட நடித்த கிருத்தி ஷெட்டி, அவங்க கூட இங்கேருந்து கொடைக்கானல் வர ஒரே ஜீப்பில் ட்ராவல் பண்ணிட்டு போனோம், ஓப்பன் டாப் ஜீப்பில். ரொம்ப கோஆப்ரேட்டிவான ஆர்டிஸ்ட், நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட், நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைமருங்கிறத வந்து மனசில் வச்சுக்காம என் கூட நல்லா பழகினாங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் பண்ணி பெரிய ஆர்டிஸ்டாக வரணும்னு வாழ்த்துறேன். இன்றைக்கி எங்கள் படத்தோட ஆடியோ ரிலீஸ். அவங்க எல்லாரும் பாடல்கள் கேட்டீங்க, பார்த்தீங்க. இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீடியா நண்பர்கள் இந்த பாடலை நல்லா ப்ரொமோட் பண்ணணும். ட்ரெய்லரும் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் வந்து கண்டிப்பாக அவங்களோட சேனல்ஸில் போட்டு ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் எங்களுக்கு வேணும். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். அடுத்ததாக வாய்ப்பு எப்படி கிடச்சிருச்சுன்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஆல்ரெடி செட் ஸோ மெனி ஸ்டோரிஸ். படத்தை பற்றி சொன்னோன்னா, தெர் இஸ் ஸோ மெனி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். ஸ்னேகா அந்த ஒரு பொண்ணுடைய ஜேர்னி தான் இந்த படம். There is so many stages of life where she faces and happen to meet ரொம்ப characters meet பண்ண வேண்டிய chances கிடைக்கு. So there are the characters like உதய், திலக், அதீஃப் and ரத்னகுமார். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்கும்போது, எப்படி சார் என்ன எதுக்கு என்ன செலக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். He said, I want a person who acts. நான் என்ன சொல்கிறேன் அது கேட்டுட்டு அப்படி பண்ணணும், அதுக்குன்னா ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு பண்ணணும், அதனால தான் நான் செலக்ட் பண்ணேன்னு சொன்னார். நான் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணும்போது ஓகே பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஷூட்டிங்குக்கு வந்ததுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிச்சு. இட்ஸ் லைக் ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் ஐம் தேர் இன் த மூவி. எனக்கே நானே பயந்துட்டேன், சார் எப்படி சார் ஒரு ஆடியன்ஸை உட்கார வச்சிருது ரொம்ப கஷ்டம் தியேட்டரில். சார் சொன்னார், இல்லை ஒன்றும் பயம் இல்லை, we can do. That is the confidence he had. Each and every time, sir அன்னைக்கு ஷூட்டிங் வர முடியாது சார் எப்படின்னு சொன்னா, ஒன்றும் யோசிக்காத, யூ கேன் கம். அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் அவர் என்ன இது பண்ணணும், இது பண்ணியே ஆகணும், இது நான் திஸ் வில் ஹேப்பன் எது சொல்லியிருக்காரோ இப்போ வரைக்கும் எதுவுமே மிஸ் ஆகலை. ஐ ரியலி அப்ரிஷியேட் த கான்ஃபிடன்ஸ் விச் ஹி ஹேஸ் இன் ஹிம்செல்ஃப். சார் பெரிய நன்றி அதுக்கு. I have never met a person with so much of confidence. You can say overconfidence, but positive. Other than that, speaking about the song, 3 songs பார்த்திருக்கீங்க. என்ன 2 song இருக்கு. ஒரு காலேஜ் சாங் வித் திலக், சதீஷ் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணிருக்காரு. Even that song is done very well. Even another கொடைக்கானல் duet song, அந்த சாங் ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம். மேபி டைம் இதனால தான் we couldn't play the song. அக்கார்டிங் டு மீ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ வரைக்கும் நான் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஃப்ரம் த அழுகசாமன் குதிரை டில் சகாக்கள், பாண்டிய நாடு, கொண்டான் கோட்சன், இதில் நான் வேற மாதிரியே இருக்கேன். அங்கெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் வெரி ட்ரெடிஷ்னல், ரொம்ப ஹோம்லியாக இருப்பேன். இந்த படத்தில் அந்த ஸ்னேகா அந்த ஒரு பொண்ணு, ஷி இஸ் வெரி இண்டிபெண்ட், ஷி இஸ் வெரி கான்ஃபிடென்ட். எதுக்கு ஒரு பயம் இல்லை. வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் டு டூ ஷி டூ. அவரை கேட்கணும், இவரை கேட்கணும், அவரை சஜஷன் வேணும், அவர் என் கூட இருக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஸோ அந்த ஒரு இண்டிபெண்ட் கேர்ளோட ஜர்னி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எதுக்கான ஐ ஆம் த கேர்ள் ஹூ வாண்ட் டு பி மோர் இண்டிபெண்ட். நான் எங்கே போனாலும் தனியாக போகணும். வெரெவர் ஐ கோ அலோன். இட் மேக்ஸ் மீ ஃபீல் மோர் இண்டிபெண்ட். This character always feel like, oh, okay, na இப்படியே இருக்கேன். Very close to my heart and the turn point of my career. Oh, இப்படியும் இருப்பாரா கிருத்தி தியேட்டர் ஸ்கிரீன் மேல அந்த ஒரு சேஞ்சஸ்க்காக ரொம்ப நன்றி சார். ஐ திங்க் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு சே தட் இந்த படத்துல நான் ரொம்ப வேற மாதிரியே இருக்கேன். அகெயின் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், பிகாஸ் நீங்கள் டைரக்டர் சார் கொடுத்த ஃப்ரீடம் டைரக்டர் சார் நமக்கு கொடுத்தாரு. நீங்கள் எங்கேயாவது ஃப்ரீடம் கொடுக்கலன்னா கண்டிப்பா அவர் நமக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்க மாட்டாரு. அகெயின் த தேங்க்ஸ் கோஸ் டு த ப்ரொடியூசர் அண்ட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஆண்டோனி அண்ட் ஜெய், they were really the back support for the director and the whole artist also. பாருங்க, அவங்களுக்கே தெரியும் எப்படி பேக் சப்போர்ட்டா இருந்தாரு. Thank you so much, you people. Cameraman Anand sir today inika varilla, he is not well. Again credit goes to him. It is not so easy to shoot in Kodaikanal location. உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, பட் அங்கே போகும்போது எப்படி இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பிளேஸ்ல எங்கே பிளேஸ் கிடைக்குது, we used to shoot wherever possible. With all those puzzle places, we could do something good, I feel. Please promote our songs very well. Seegram will be coming with the movie. Nikhil sir, thank you so much for supporting us. Thank you again. Thank you. நடிகர் உதயகுமார். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் மற்றும் ரொம்ப நன்றி. இங்கே எல்லாரும் எங்கள் அழைப்பேற்று இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, முருகமந்திரம்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, பாடலாசிரியர், படத்தோட பாடலாசிரியர். அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. கரெக்டாக டைம் ஒரு 11 மணி நைட் இருக்கும். எனக்கு கூப்பிட்டார், தம்பி உங்களுக்கு ஒரு கால் வரும், நீங்கள் பேசுங்க, பேசிட்டு உங்களுக்கு இயக்குனர் முத்துராமலிங்க கால் பண்ணுவார், படம் ஒன் பண்ணுறீங்க அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, என்னண்ணா அப்படின்னு சொல்லி. இல்லை படம் கால் வரும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மணி வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலே வரல. சரி காலமாக ஏந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு மிஸ் கால் இருந்தது. காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஏந்து பார்த்தா அண்ணா 2 மிஸ் கால். உடனே கால் அடிச்சு கேட்டேன், இந்த மாதிரி தம்பி நீங்கள் வந்துடுறீங்களா கொடைக்கானல் அப்படின்னாங்க. ஆனால் அதை வந்துடுறேன் நான் சொல்லி உடனே கிளம்பி அங்கே போனேன். அப்போ தான் இயக்குனர் சரியாக நான் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா முதல் தடவையாக இது படம், பெருசாக எந்த ஒரு அனுபவம் கிடையாது. ஒரு 12 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அந்த மியூசிக்கல் ஆல்பம் ஒன்று பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதனால் அப்படியே இந்த ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. முதல் நாள் போச்சு, நல்லா வந்தது. 2வது நாள் மதியம் வரையும் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் பயங்கர ஒரு பதட்டம். இன்ஃபேக்ட் இப்போயும் அந்த பதட்டம் இருக்குது. ஒரு டைலாக், ஸ்னேஹா யூ ஹேவ் மைல்ஸ் டு கோ. கிட்டத்தட்ட ஒரு 7 டேக்கு. ஸ்னேஹா யூ ஹேவ் மைல்ஸ் டு கோ, நீ பறந்து செல்ல வேண்டிய தோணு எவ்வளோ இருக்குது. இந்த ஒரு சின்ன மனுஷனுக்காக இந்த காட்டுக்குள்ளே உன்னை சிறை அடிக்கிறது எனக்கு சரின்னு தோணலை. நம்ம வானம் மாதிரி தான் இந்த வாழ்க்கையும். நடக்கணும் இருந்தால் நீ நானும் மறுபடியும் எதனா ஒரு புள்ளியில் சந்திப்போம். அது வரையும் கடமை மந்திராத இங்கேருந்து கிளம்பிப்போம். இந்த டைலாக் கிட்டத்தட்ட 7 டேக்கு. பதட்டம். டைரக்டர் மூஞ்சிலேருந்து ஒரு சுழிப்பு இல்லை. தம்பி நல்லா தான் பண்ணுறீங்க, ஏன் பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல் தட்டுறாரு. சான்ஸே இல்லை. ஆனால் அங்கே தான் நான் பார்த்தேன். பொதுவாகவே புது இயக்குனர், பெரிய இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுழிப்பாக இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. அங்கே தோல் தட்டி என்னை கூப்பிட்டதுனால அப்போ கூட எனக்கு அந்த டேக்கா வரல. நல்லா தான் பண்ணுறேன், ஏன் இன்னொரு கட் ஷாட் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் சுற்றி பார்க்குறேன், சுற்றி 60 பேர். ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு சுற்றி 4 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் பண்ணுங்க நானுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. மைக்கை தூக்கி அடிச்சுவாங்கன்னு ஒரு பயம். பின்னாடி ஸ்கிம்மர் போர்டு வச்சுட்டு இருக்காங்க. கேமராமேன் நிற்க முடியாது நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் கண்ணை கசிட்டு நிற்கிறாங்க. நிஜமாலே போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறேன். நான் டைலாக் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணேன். ஆனால் நல்லா தான் வந்தது. ஸோ அந்த இடத்துல எனக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிது. அப்படியே போச்சு. 3வது நாள் வந்துச்சு. தம்பி டான்ஸ் மாஸ்டர்லாம் வந்துட்டாங்களாண்ணா. ஐயோப்பா போச்சு, அவள் தான். டான்ஸ் நம்மளுக்கு சுத்தமாக வராது, இப்போ தான் கற்றுன்ட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி சொல்லணும். டான்ஸ் மாஸ்டர் இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. கொஞ்சம் கூட வளையாது உடம்பு எனக்கு. இப்போ தான் கற்றுட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஏன்டா இவன் ஆடவும் முடியல, ஒன்றும் முடியல. இங்கே வா, என்ன பண்ணி இது பண்ணுனாங்க. ரொம்ப நேரமும் முயற்சி பண்ணிருக்கேன். செட்டில் இருக்கவங்களாம் அந்த ஸ்டெப்பை போட்டாங்க, நான் மட்டும் போடவே இல்லை. ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பு போல, ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாருமே கூட ஆடிடுங்க, பெரியவங்க கூட ஆடுவாங்க. ஆனால் என்னால் மட்டும் ஆடவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் இப்போது 2 மாதமாக போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் கற்றுட்ருக்கேன். அவரை இங்கே பார்த்தேன். அன்னைக்கில் காமிச்ச வீடியோ கூட அண்ணன் கூட பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க. ஸோ எல்லாமே கற்றுட்டே வரேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ மைம் கோபி அண்ணன் தான் என்னுடைய குரு.
நடிப்பு சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஸோ அது போக என் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது என்னுடைய ஃப்ரெண்ட் சந்திரசேகர், போக தமிழ் தம்பி, இவங்க தான் என்னோட சக்ஸஸ்க்கு பேக் ஹெண்ட். அப்புறம் முக்கியமாக ரொம்ப நன்றி கடன் சொல்லணும்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் சொல்லுவோம், எனக்கு எந்த ஒரு பெரிய பொறுப்பும் தராதனால தான் நான் இங்கே என்ன நிற்கிறேன். தந்துருந்தாங்கன்னா நான் வீட்டில் தான் இருக்கணும் வேலை செஞ்சுட்டு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். போக எங்கள் அம்மா ரொம்ப ஆசை, சும்மா ஒரு போஸ்ட் இயக்குனர் கூப்பிட்டார், தம்பி ஒரு பேனர் இருக்குது வந்து பார்த்துட்டு போக சொன்னார். அந்த பேனர் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். எங்கள் அம்மா கீழே உட்காந்து என்னடா கையில் அப்படின்னு கேட்டாங்க. படத்தோட பேனர்மா அப்படின்னா, அப்படியா காமின்னாங்க. தெரு ஃபுல்லாக ரவுண்டு போயிட்டு வந்துச்சு. ஒரு ரவுண்டு செம்ம பப்ளிசிட்டி, சான்ஸ் இல்லை. அன்றைக்கி மட்டும் நான் வாசல் நிற்கிறேன், ஒன்று கேட்குறேன், என்னப்பா படம் பண்ணுறியாமே? ஆமாம் சார் படம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாங்க. ஒரே நாளில் எங்கள் அம்மா பயங்கர பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. இப்போ கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க எங்கள் அம்மா. என்ன வந்து ஒரு பயங்கர பப்ளிசிட்டி பண்ணுறாங்க எங்கள் அம்மா. எங்கள் பார்த்தா ஆமாம் என் பையன் படம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இது அப்படியே தொடர்ச்சியாக வளரணுன்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது போக எங்கள் தயாரிப்பாளர் ஐயா, இது என்னோட 2வது சந்திப்பார் கூட. அவர் சொன்ன மாதிரி முதல் சந்திப்பு வேடாதங்களில் பார்த்தோம். ரொம்ப எளிமையானவங்க. நான் பார்த்து கொஞ்சம் யோசித்தேன், அண்ணன் அறிமுகப்படுத்தாங்க, இவங்க தான் நம்ம தயாரிப்பாளர்னாங்க. நான் பார்த்தேன், ரொம்ப எளிமையாக இருக்காங்களே, கொஞ்சம் சம்பாதிச்சாலே 1500 ரூபாய் செருப்பு போடுவோம் இல்லையா, அண்ணனை பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்காங்க. நான் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டேன். எனக்குமே பார்த்தோன்னா கையில் ஒரு 1000 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணுவேன். பட் ஆனால் அங்கே பார்த்தேன் ரொம்ப எளிமையாக இருக்காங்க. ஆனால் ரொம்ப நன்றி, உங்கள் மூலியமாக எனக்கு இந்த வாய்ப்பு முதல் தளம். ஸோ அடுத்து எங்கள் இயக்குனர் ஐயா, அது போக கேமராமேன் ஆனந்தண்ணா, அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ இசை ரொம்ப அருமையாக வந்திருக்கு அண்ணா, ரொம்ப நன்றி. எனக்கு 2 பாட்டு இந்த படத்தில், ஒரு எரிட்டிக் சாங் ஒன்று இருக்குது, ஒரு குருவி சாங் இருக்குது. பார்த்துருக்கீங்க எல்லாருமே. ஸோ நல்லா தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயங்களை எனக்கு அப்புறமா சொல்லுங்கள். நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா சிரமத்துக்கு மன்னிக்குவோம். இது எங்களோட மொதல் படம், சாரி. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லணுன்னா என் கோ ஆர்டிஸ்ட், ஸோ ஆத்திஃப் என்னோட நண்பர், ரொம்ப நாள் நண்பர். ஸோ ரத்னகுமார் எங்கள் தேட்டர் ஆர்டிஸ்ட், மைன் கோபியானா மூலிமா எனக்கு அறிமுகம். ஸோ அது போக திலக் ரீசெண்டாக தான் எங்கள் கூட அவ்வளோ ஒட்டவே மட்டும் தனியாகவே இருப்பார், எல்லாத்துலேயும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கீர்த்தி சிட்டி சான்ஸ் இல்லை சொல்லி ஆகணும், ஒரு 6 படம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரிலாம் தெரியவே தெரியாது. நாங்கள் அப்படியே ஷூட்லாம் முடிச்சுட்டு மலைமலையிலேருந்து வந்துகிட்டே இருக்கோம். ஒரு நபர் அந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நடந்து பஸ்ஸெல்லாம் கிடையாது, கார் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டம். இவங்க ஒரு டப்புன்னு கார் நிப்பாட்டி ஒரு ஆள் உள்ளே ஏற்றுனாங்க. ஐயா வாங்க, நாங்கள் அங்கே தான் போகிறோம், நீங்கள் எங்கள் கூட ஏறி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நல்ல மனசு. அது போக சாங் போயிட்டே இருக்கு. என் மூஞ்செல்லாம் அந்த கிளைமேட்டுக்கு கருப்பு ஆகிடுச்சு, இப்போயுமே லைட்டாக அப்படி தான் இருக்கேன். உடனே அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு, என் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை அங்கிட்ட, அப்புறம் அவங்களே கூப்பிட்டுட்டு எனக்கு போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. நான் பெஜாராயிட்டேன். இவங்க 6 படம் பண்ணியிருக்காங்களா, சும்மா சொல்கிறாங்களான்னு நினச்சிட்டு இல்லை. பயங்கரமான ஒரு கேரக்டர், சான்ஸ் இல்லை. ஸோ நிறையா சொல்லுவாங்க, ஏன் பதட்டப்படுறீங்க, ரொம்ப ஈஸியாக இருங்க, பண்ணலாம் சொல்லுவாங்க. அடுத்த தோல் தட்டல் நல்ல கோ ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆண்டோனி அண்ட் ஜெயக்குமார் துணை இயக்குனர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என்னால் மானிட்டரே பார்க்க முடியாது. அங்கிட்டு போயிட்டு திடீர்னு கேமராமேன் கோவப்பட்டு, ஏண்டா உனக்கு இங்கே ஃபோக்கஸ் வச்சுருக்கேன், நீ என்ன இங்கிட்டு வந்துட்டு இருக்க, போவாங்க அப்படின்வாங்க. சரி. அப்புறம் நம்மளுக்கு அங்கே ஒரு நபர் இருப்பார், அவர் தான் ஜெயக்குமார். ஜி சூப்பர், ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறம் ஓகே ஏதோ பாருங்கள், நம்மளால மானிட்டர் பார்க்க முடியாது பாருங்கள். அதனால தான் அங்கே ஒரு நண்பர் இருக்கார், என் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். டைலாக்ஸ்லாம் எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு நான் படிப்பேன், பட் ஃப்ளோ வராது. பட் அவர் சூப்பராக சொல்லி தருவார். அவர் ஒரு தடவை சொன்னார்னா என் காதில் டக்குன்னு கேட்டுரும். தேங்க்ஸ் ஜெயக்குமார் அண்ட் ஆண்டோனி அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க எல்லாருக்குமோ. ஸோ வேறு யாருன்னா விட்டு இருந்தேன்னா மன்னிக்கவும். அது போக ஜெகன் சேத் செம்ம என்டர்டைன்மெண்ட் ஷூட் ஸ்பாட்டில். அதெல்லாம் போக 2வது நமக்கு தயாராக பண்ணாங்க சுதா. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, கம்ப்ளீட் ஒரு 1 வீக் இருந்த ஈரோடில் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது அவங்க கூட பண்ண சொல்ல. ஸோ என்டையர் டீமுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்குவேன். ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஸோ தேங்க்ஸ், செம்ம ஃபீல் இருந்ததுங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஷூட்லாம் முடிச்சுட்டு. தேங்க்யூ லா. அடுத்ததாக படத்தினை பற்றி சொல்லி அப்படியே அவரோட ஸ்பீச் ஆரம்பிச்சிருவாரு. ஒரே ஒரு மீட்டிங் பேசிக்கிறேன். நான் அதிக பிரச்சனை வசனத்துக்கு தேசிய விருதுலாம் கிடைக்கும்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவையடக்கம்லாம் இல்லை, ரொம்ப அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆணவமான பேச்சு அதெல்லாம் கிடையாது. எனக்கு மேடையில் பேசுறதுக்கு பயங்கர நடுக்கமாக இருக்குது. நீங்கள் கேள்விகள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இல்லை அப்படி இல்லைங்க, ஃபர்ஸ்ட் கார்த்தி ஆரம்பிப்பார். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு நான் ஒரு தகவல் சொல்லிடுறேன். நான் இது வரைக்கும் ஒரு 20 வருஷத்தில் எப்படியும் ஒரு 5000 ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிப்பேன். உங்கள் ஏரியாவில் என் சீட் இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்குது. எந்த ப்ரெஸ் மீட்லேயும் நான் கேள்வியே கேட்டதில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இப்போ கேட்குறேன், கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. எந்த சினேகாவை கேட்குறீங்க?
நடிகை சினேகாவுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆமாம், அதுதாங்க படம். அது ஒன்று தான் கதையை வச்சுருக்கோம். கணவரே யாருமே இல்லை. கணவர்லாம் வச்ச படம் முடிஞ்சிடும்ல. இது படம் தொடரும். அடுத்த படம் இதே இல்லை கண்ணில் அவர் வந்து அது ரொம்ப சௌரியமாக உணர்ந்துட்டார். ஒரு இடத்துக்கு அப்புறம் வந்து என்னென்னா, படப்பிடிப்புக்கு நான் கூப்பிடுவேன், வரவே மாட்டார். கொடைக்கானல்னா அவருக்கு மலை ஏறதுன்னா பயம் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது சம்மந்தமான தகவல் தெரிஞ்சுன்னா வந்து நான் ஒரு பட்ஜெட் சொல்லி அதுக்குள்ளே படம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு வேளை கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சால் இறக்கப்படணுமே. அதனால் அந்த மாதிரியான விஷயத்துக்கு எதுவுமே வரல. நானும் அவரும் பேசிக்கிட்ட ஒரு தொகைக்கு மிகச்சரியாக ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தேன். அவர் வந்து தலையிடாமல் இருந்தது மாதிரி மிகப்பெரிய நன்றி அவருக்கு. அவர் யோசிச்சே பார்க்க முடியாது. அது அவ்வளோ பெரிய உதவி செஞ்சார். ரொம்ப தெளிவாக இல்லை ரொம்ப நியாயமான கேள்வியை நானே பேச நினைச்சேன். ரொம்ப நன்றி கார்த்திக். என்னன்னா கார்த்திக் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். நீங்க இல்லை அதுக்காக இல்லை. நான் கார்த்திக் கேட்ட கேள்வி பொதுவாக ஒரு பதில் சொல்லிடுறேன். இங்கே இருக்கிற நண்பர்களில் வந்து என்னை விட திறமைசாலிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்கள நான் பயன்படுத்த முடியாததுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தினுடைய பட்ஜெட்டு. நான் சில பேரை வசனம் எழுத வைக்க நினச்சேன், சில பேரை பாட்டு எழுத வைக்க நினச்சேன். ரொம்ப மிக மிக சிறிய பட்ஜெட்டில் பண்ணதுனால ஒரு ஆப்ளிகேஷனாக யார்ட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து யாரையும் நடிக்க கூப்பிடல. ஏன்னா வந்தால் நீங்களே டிக்கெட் போட்டு வாங்கன்னு சொல்லணும். இங்கே வந்து 2 பேர் மட்டும் 2 சிறு வேடத்தில் நடித்தாங்க. அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறேன். 2 பேரும் சொந்த காசில் டிக்கெட் போட்டு ஷூட்டிங் பார்க்க வந்தவங்க. ஜி தமிழ் சுரேஷ் சார் வந்து ஒரு காட்சி நடிச்சிருக்காரு. அவருடைய சொந்த செலவில் பஸ் டிக்கெட் போட்டு வந்தார். நண்பர் பன்னீர்செல்வம் வந்து ஈரோட்டுக்கு வந்து படப்பிடிப்பை பார்க்குறதுக்காக வந்தார். அப்படி வந்ததுனால அவங்க சிறு காட்சிகளில் தோன்றாங்க. மற்றபடி இங்கே உள்ள எல்லாரையும் நான் அடுத்த படம் இயக்கினால் யார் யார் நடிக்க ஆசைப்படுறீங்களோ அவங்கள பூரா நடிக்க வைப்பேன் கண்டிப்பாக. வேற என்ன கார்த்திக்? ஆமாம், கேள்வி ஆமாம், அது ரெண்டுமே ஒன்று தாங்க. காதலிக்கப்படுறதும் காதலிக்கிற ரெண்டும் ஒன்று தான். என்ன வித்தியாசம் இருக்கு? ஆமாம், தெரியல. இனிமே தான் யோசிக்கணும். எனக்கு ரெண்டும் ஒன்று தான். காதலிக்கப்படுறதும் காதலும் ஒன்று தான். ஆமாம், காதலர்கள்னா ஒரு அதெல்லாம் இல்லை அப்படிலாம் அப்படின்னா ஏமாத்தலைங்க. கதையில் ஏமாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏமாத்திட்டு பிள்ளை ஷோ முடிஞ்ச பிறகு நம்மளை பார்க்கணும்ல, படம் முடிஞ்ச பிறகு பார்க்கணும்ல. கேளுங்க. வாங்க வாங்க பாருங்க. அப்படி உறுதி சொல்ல முடியல என்னால. பண்ணலாம். உங்க அன்புக்கு மிகுந்த நன்றி. நன்றி. நம்ம நண்பர் என்ற நானும் ஒரு தகவலை ஷேர் பண்ணிக்கிறேன். நெல்லை பாரதி வந்து தயாரிப்பாளர் எந்த சிபாரிசும் பண்ணல. நெல்லை பாரதி உட்பட. நெல்லை பாரதி வந்து தவறாக சொல்றாரு. நெல்லை பாரதி பாட்டு எழுதுன்னு ஆசைப்பட்டார். எனக்கும் வந்து அவர் இங்கே உள்ள எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். நான் அவர் வந்து எனக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் இது. அது மாதிரி அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அவர் முழு நேர பாடலாசிரியர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளவோ சந்தர்ப்பம் கொடுத்தேன். அவருக்கு பாட்டு எழுதுறதுக்காக நான் வந்து 25 வரி 100 வரியில் ஒரு கதை எழுதி அனுப்புவேன். அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னைக்கு நான் வந்து இவரால் 5 பாடல் எழுத முடியாத நம்பினேன்னா, நம்ம முதல்ல வந்து பட துவக்க விழான்னு ஒரு விளம்பரம் தினகரன்லையும் தினத்தஞ்சலையும் போட்டோம். சும்மா ரசிக்கிறதுக்காக சொல்கிறேன், அது யாரும் சீரியஸாக எடுத்துக்கோன்னா. அன்னைக்கு வந்து ஒரு பக்கம் 2லேயுமே நெல்லை பாரதி பேர் முக்கியமான இடத்துல இருக்குது. தினத்தந்தி பேப்பர் இங்கே எடுத்து வச்சுட்டாரு.
தினகரன் இங்கே எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு குவார்டர் இங்கே ஒரு குவார்டர் எடுத்து அடிக்கிறார். அன்னைக்கு தான் வந்து இவர் 5 பாட்டும் எழுத மாட்டார், ஒரு பாட்டை நிற்பாங்க, அன்னைக்கு தான் நிற்பாங்க. கூடிய விரைவில் வந்து அவர் வந்து சரியாகி நல்லா வருவார். இன்னைக்குலாம் வந்து என்னுடைய அன்பு கட்டளைக்காக வந்து ரொம்ப அருமையான ஃபார்மில் இருக்காரு. உங்கள் பயிற்சி எவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க பாரதி, எவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க. இருக்கிறதுலே உங்கள் பேச்சுக்கு தான் அதிக ரசிகர்கள் இருக்காங்க. அதை நீங்கள் காப்பாற்றணும். சொல்லுங்கள். அப்படிலாம் கிடையாதுங்க, நிர்வாண காட்சியெல்லாம் கிடையாது. நிர்வாண காட்சி எனக்கு பிடிக்காத, அதனால நான் எடுக்கல. என் மனசு தான் அது, என் மனசு. இது என்னுடைய காதல் கதை தான் அது. அனைவருக்கும் நன்றி. இந்த மாலை இனிய மாலையாக. நன்றி.